ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டெய்லி யூசிங் சிக்னஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் அது மிகவும் கடினமாக இருக்கிறது. அதாவது ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா, ஐயோ இது நான் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அத இட் வாஸ் ரியலி ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் வாஸ் ரியலி ஹார்ட் அப்படின்னா உண்மையாலுமே கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றது தான். ரியலி அப்படின்னாலே உண்மையாவே அப்படின்னு சொல்றது. என்ன முணுமுணுக்கிற? இது ஒரு ஃபைட் அப்போலாம் கண்டிப்பா வந்து பேசுவோம். நம்ம தன்னைத்தானே பேசிக்குவோம் இல்லையா? அத வாட் ஆர் யூ மம்லிங் வாட் ஆர் யூ மம்லிங் அப்படின்னா என்ன முணுமுணுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றது தான் வாட் ஆர் யூ மம்லிங். உனக்கு சொரணையே கிடையாதா? உனக்கு சொரணையே இல்லையா? எவ்வளோ திட்டினாலும் கல்லு மாதிரி இருக்க, சொரணையே இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சொரணையே இல்லையா அப்படிங்கிறது தான் ஹீஸ் திக் ஸ்கின்டு அப்படின்னு சொல்லுவாங்க. திக் ஸ்கின்டுனா அந்த எரும மாட்டு மேலே மழை பெஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாகவே எரும மாடு அப்படின்னாலே கொஞ்சம் திக் ஸ்கின்டாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாத்தையும் தாங்கணும். அந்த மாதிரி ஹீஸ் திக் ஸ்கின்டு அப்படின்னா அவனுக்கு எந்த சொரணையுமே இல்லை அப்படின்னு சொல்றது. எனக்கு அது பழகி போச்சு. ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா இது எப்படி நீ செய்யற, எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னா எனக்கு அது பழகி போச்சு, அது ஒன்றும் எனக்கு பெருசா தெரியல அப்படின்னு சொல்றத ஐ ஆம் யூஸ்டு டு இட். அதாவது நான் அதுக்குள்ள ஃபுல்லாவே அதுக்குள்ள இன்வால்வ் ஆயிட்டேன், எனக்கு அது தெரியல பெருசா அப்படின்னு சொல்றது தான் ஐ எம் யூஸ்டு டு இட் சொல்றது. பால் பொங்கிருச்சு, இது எப்படி சொல்லலாம்? யூஸ்வலா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு தெரியும், பால் நம்ம எதிர்பாராத நேரத்தை பொங்கி வரும். ஸோ அந்த பால் பொங்கிருச்சு அப்படிங்கிறத மில்க் இஸ் பாயிலிங் ஓவர், அதாவது பொங்கி வெளியில வர்றது இல்லையா, அதான் மில்க் இஸ் பாயிலிங் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க என் கூட ஒர்க் பண்றவங்க, என்னுடன் உடன் பணிபுரிபவர், அதை எப்படி சொல்லலாம்? என் கூட ஒர்க் பண்றவங்க. ஸோ அது அவங்கள எப்படி நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அப்படின்னா ஒர்க்கர்னா வேலை பார்க்குறவங்க, கோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னா நம்ம கூட ஒர்க் பண்றவங்க தான் கோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம கூட ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பர்சன்ஸை தான் நம்ம கோ ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை மறந்து விடு. ஒரு பொதுவாக சண்டை போட்டோம் அப்படின்னா அதை மனசுல வச்சுக்காத, அதை மறந்துரு அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதை forget it அப்படின்னா அதை மனசுல வச்சுக்காத, மறந்துரு, forget it அப்படின்னு சொல்றதுதான் இந்த சென்டென்ஸ். அதை மறந்து விடு, forget it. இதை மறந்து விடு அப்படிங்கறத forget this அப்படின்னு சொல்லலாம். இது அருமையா இருக்கு, இது அருமையா இருக்கு, இது எப்படி சொல்லுவோம்? திஸ் இஸ் ஆசம். ஆசம்னா ஒரு எக்ஸைட்டிங்கா வாவ் அப்படி இருக்கும் இல்லையா, அதாவது அதை தான் வந்து ஆசம் அப்படின்னு சொல்லுவோம். வாவ், ஆசம், அமேசிங் இந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அமேசிங் அப்படின்னு சொல்றது. மிஸ்மரைசிங் அப்படின்னா கவர்ச்சிகரமா இருக்கிறது, அந்த மாதிரி சொல்றது. இந்த மாதிரி முட்டாள்தனமா இருக்காத, இந்த மாதிரி முட்டாள்தனமா இருக்காத. இது நிறைய திட்டு வாங்கும் போது நம்ம வாங்கின ஒரு வார்த்தைகள் தான், முட்டாள்தனமா நடந்துக்காத அப்படின்னு சொல்றது. டோன்ட் பி எ ஃபூல் லைக் திஸ். டோன்ட் பி எ ஃபூல் அப்படின்னா முட்டாள்தனமா இருக்கிறது. லைக் திஸ் அப்படின்னா இந்த மாதிரி. டோன்ட் பி எ ஃபூல் லைக் திஸ் அப்படின்னு சொல்றது. நம்ம இந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம டே டு டே லைஃப்பில் நார்மலாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய பேர் சூப்பராக இருக்குது, நல்லா டீச் பண்ணுறீங்க, பட் ஆனால் ஒரு சிலர் வாய்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அது சம்டைம்ஸ் மைக் ப்ராப்ளம். ஸோ கூடிய சீக்கிரம் நல்ல மைக்காக வாங்கிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க, அது எனக்கு இன்னும் அடிஷ்னல் மோட்டிவேஷனாக இருக்கும்.